الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله عز وجل. يقول الله عز وجل في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. عن أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றென்றும் வணங்கி வழிபட தகுதியான ஒரே ஒரு இறைவன், அந்த அல்லாஹ் மாத்திரம் என்று ஆரம்பமாக சாட்சி கூறிக்கொள்கிறேன். சலாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இப்பொழுதும் வாழக்கூடியவர்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னாரை உண்மையான முறையில் பின்பற்றி வாழ இருக்கின்ற அத்தனை சாலிஹான முத்தகீன்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தும், அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட அத்தனை ஹராமான, பித்அத்தான, தலாலத்தான விடயங்களில் இருந்து எங்களுடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக கண்ணியமானவன், மிக பரிசுத்தமானவன், அவன் தனித்தவன், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, அவன் யாருடைய குழந்தையும் கிடையாது. அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். அல்லாஹ் அவன் நாடியதை அவன் விரும்பியது போல் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அப்படிப்பட்ட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவை நம்பி ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாம், இது மிக அழகானது, மிக பூர்த்தியானது, மிகவும் நேர்மையானது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ் மிக பெருமதியானதாக, மிகவும் உன்னதமானதாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அதில் விசேடமாக மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் எல்லா படைப்பினங்களை விடவும் அல்லாஹ் கண்ணியமானவர்களாக படைத்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களை படைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்றால், ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு வரும். மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்து பார்த்தா அது விலை மதிக்க முடியாத உறுப்புகள். எத்தனை கோடி என்று மதிப்பெடுக்க இயலாது. ஒருத்தருக்கு கண் ஒன்று ஓணும், கோடிக்கணக்கில் சல்லி வச்சிருக்கிறாரு, அந்த கண்ணை டொனேட் பண்றதுக்கு ஒருத்தரை தேடுறாரு. யாராவது முன் வந்து அவட கண்ணை தாங்க, உங்களுக்கு நான் எத்தனை கோடி தாரன்னு சொன்னா கண்ணை டொனேட் பண்றவரு யோசனை பண்ணுவாரு, இந்த கண்ணை கொடுத்துட்டு நான் பொட்டையா இருக்கிறா சல்லியை வச்சுக்கொண்டு என்ன செய்யுது. கிட்னி ஃபெயிலியர் ஆகினா அந்த கிட்னிய ஆபரேஷன் பண்றதுக்கு அதுக்குரிய எத்தனை கோடி ரூபாய் செலவாகும். ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்யறா. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு நாள நரம்புகளும் அல்லாஹ் மிக பெருமதியானதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவ்வளவு பெருமதியான ஒன்று அல்லாஹ் தஆலா எங்க வச்சு படைச்சான், என்னத்தால படைச்சான்? அல்லாஹ்ட குதிரத்துகளை, அல்லாஹுடைய அந்த ஆற்றலை ஒரு மனிதன் சிந்தனை செஞ்சான்டா அவனுக்கு பாவத்துடைய சிந்தனைகள் வராது. அல்லாஹ்க்கு மாத்தம் செய்யணும் என்ற அந்த சிந்தனையிலிருந்து அவன் தூரமாயிடுவான். அல்லாஹ் எங்களை எங்க படைச்சானண்டா, அல்லாஹ் எங்களை என்னத்தால படைச்சானண்டா, அல்லாஹ் எங்களை ஒரு தண்ணியாலதான் படைச்சான். தண்ணி இம்மா இம்மஹீன், ஒரு பலகீனமான, ஒரு உடுப்புல பட்டா ஒரு மனுஷன் அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு தண்ணி, இதால் அல்லாஹ் படைச்சான். எங்க வெளியாகுது? யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப், மனிதனுடைய அந்த விலா எலும்புகளுக்கு இடையிலிருந்து அது வெளியாகுது. அந்த தண்ணிய எங்க வச்சு அல்லாஹ் எங்களை மனுஷனாக ஆக்கினான்டா, அதையும் ஒரு தண்ணிக்குள்ளதான் நல்லா அனுப்பினான். தண்ணியால ஒன்றை சமைக்கணும், அது தண்ணிக்குள்ள வச்சே சமைக்கணும்டா யாராலையும் முடியுமா? எங்களுக்கு தண்ணியால ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுங்கடா, ஆகக்கூடி நான் செய்வோம். அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு, டீப் ஃப்ரீசர்ல வச்சு ஐஸ் கட்டியாக ஆக்கி காட்டுவோம். அவ்வளவுதான் எங்களாலே, வேறொன்றும் செய்யல. அதை கையால குடிக்கிறதுக்கு ஒரு கட்டியாக ஆக்கணும்டா அந்த ஒரு வழிதான் நீக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விளையாட்டு போட்டியில ஒரு போட்டி ஒன்று வைப்பாங்க. யானை உள்ள கீறி அதுக்கு கண் வைக்கிற போட்டி. அதுக்கு எப்படி கண்ணை வைக்கணும்டா, கண்ணை கட்டி விட்டு ஒரு மாக்குரண்ட கையில கொடுத்து சொல்லுவாங்க, இந்த யானைக்கு எங்க கண்ணிக்கணும் அங்க போயிட்டு கண்ணை வைக்கணும். எத்தனை பேர் சரியா வைப்பாங்க? யாராவது ஒருத்தர் சரியா வச்சா அவருக்கு பாராட்டு கொடுப்பாங்க. ஏன்? கண்ணை கட்டி கொண்டு வேத்து வச்சாரு. தெரியாது. இரவையில திடீர்னு கரண்ட் போய்த்துட்டு, வளமையா எங்கனாலும் போடுற சுவிட்ச் தான் நாங்க. ஆனா கரண்ட் போனா எங்களுக்கு அந்த சுவிட்சை கூட என்ன செய்யணும், சுவரை தடவி தடவி போய்த்து தான் அந்த சுவிட்ச் ஈக்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இருட்டு, தெரியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாயுடைய கருவறை என்றது அது ஒரு இருட்டு. அது இருட்டு. அதுக்குள்ள தனிக்கிற தண்ணி தான் இருக்கு. தண்ணி,
அந்த தண்ணிக்குள்ள அல்லாஹ் ஒரு தண்ணிய செலுத்தி, அந்த தண்ணிய அல்லாஹ் முதலாவது சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகா, அல்லாஹ் அதை ரத்த கட்டியா மாத்துறான். சுப்ஹானல்லாஹ். ரத்தமா மாத்தேலுமா சரி உண்டு எங்களுக்கு, அல்லாஹ் அதை ரத்தமாக மாத்துறான். சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகா ஃபஹலக்னல் அலகத முல்கா, அந்த இரத்தமாக மாறினது அது ஒரு சதையாக மாறுது. ஃபஹலக்னல் முல்கத இதாமா, சதையாக மாறினது எலும்பாக மாறுது. சுப்ஹானல்லாஹ். தண்ணி அது இரத்தமா மாத்துறான், அந்த இரத்தத்தை அல்லாஹ் சதையாக மாத்துறான், அந்த சதையைத்தான் அல்லாஹ் எலும்பாக மாத்துறான். யாரால முடியும் சகோதரர்களே? அதுக்கு பின்னாலதான் அந்த எலும்புக்கு மேலால அல்லாஹ் சதைகளை போத்துறான். அதுக்கு பின்னால வேற ஒரு படை கோலமாக அல்லாஹ் படைக்கிறான். ஆரம்பத்துல பார்த்தோம்டா அது ஒரு உருவம், என்னன்னு சொல்றதுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற அளவு கொண்டு நீக்காது. அதுக்கு பின்னால் ஒரு படித்தரமாக மாறுது. இதுக்குரிய அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னா, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு தாயினுடைய கருவறையில அந்த துளி வந்தவுடனே, இந்துரிய துளி வரக்குள்ள ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிக்கிறான் அதை பாதுகாக்கிறது. அது வந்ததோட அவர் கேட்கிறாரு, யா ரப்பி நுத்ஃபா, யா அல்லாஹ் இப்படி ஒரு தண்ணி துளி வந்திருக்குது, இதை வைக்கவா, பாதுகாக்கவா, அழிச்சு போடவா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதென்று அழிக்க சொல்லி அழிச்சு போட்டுருவாரு, அதை வெளியாக்கி விட்டுருவாரு, அது ரத்தமாக வெளியே வந்துடும். பாதுகாக்க சொன்னா பாதுகாப்பாரு, அது சதையாக மாறக்குள்ள அப்பவும் கேட்கிறாரு, யா ரப்பி முல்கா, யா அல்லாஹ் இப்ப சதையாக மாறிக்குது, இதை வச்சுக்கொள்ளவா அழிச்சு போடவா? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து அழிச்சு போடுவாரு, அல்லாஹ் பாதுகாக்க சொன்னா பாதுகாப்பாரு. அதுக்கு பின்னால எலும்பாக மாறுது, அதுக்கு பின்னால வேற படைப்பாக மாறுது. அதனாலதான் பார்க்கிறோம், சிலவங்களுக்கு ரூஹ் ஊதுவதற்கு முன்னாலே 3-4 மாசத்திலேயே அது வெளியே வந்து அது என்ன செய்யும், அது நாங்க செல்வம் வந்து சிக்கத்தன்னு சொல்லுவோம், அது வெளிகட்டின்னு சொல்லுவாங்க அரபுல. உயிர் கொடுக்கப்படுறதுக்கு முன்னால வெளியே வந்துடும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லலாம், அவட உடம்பு வீக் ஆயிக்குது அல்லது அதுல விட்டமின் போதா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லலாம். ஆனா உண்மையான காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு வெளியே போட சொல்லி அது வெளியே வந்துச்சு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி இந்த தண்ணிக்குள்ள வச்சு, அதுவும் இருட்டுக்குள்ள வச்சு, எங்க கண்ணி இருக்கணுமோ அங்க கண், எங்க மூக்கு இருக்கணுமோ அங்க மூக்கு, எங்க வாய் இருக்கணும் அங்க வாய், எங்க காது இருக்கணும் அங்க காது, எங்க கையில 10 விரல், 2 கையிலையும் 10 விரல், 2 காலையும் அதே மாதிரி எல்லாம் நேர்த்தியாக அல்லாஹ் உள்ளுக்கு வச்சு படைக்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளியே காட்டுறதுக்காக வேண்டி, என்னால இப்படியும் படைக்க முடியும், நான் இப்படி படைச்சேன்டா மனிதா, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றதுக்காக அல்லாஹ் சிலர்களை அல்லாஹ் குறையோட படைக்கிறான். கண் பார்வை இருக்காது, காது கேட்காது, சிலவங்களோட உறுப்புகள்ல மாற்றம் இருக்கும். இப்படியும் அல்லாஹ் படைச்சு காட்டுவான். எதுக்கு? நல்ல சீரான முறையில படைக்கப்பட்டவங்களோட படிப்பினை. அல்லாஹ் என்னையும் இந்த மாதிரி படைச்சிருந்தா எந்த நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி, அதனால குறையோட படைக்கப்பட்ட யாரையும் நாங்க கேவலமா பார்க்கவும் கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் வச்சிக்கிற சவாப அவங்க விளங்கினாங்கன்னா உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாரும் ஆசைப்படுவாங்க, நானும் இப்படி படைக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்கும்னு. அப்படி பெரிய சவாப வச்சிக்கிறான் அல்லாஹ் அவங்களுக்கு மறுமை நாள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் முடிஞ்சு ரூபூதப்பட்டதுக்கு பின்னால மனுஷனுக்கு உணவு தேவை. இந்த இடத்துல அல்லாஹ் காலிக்காக இருந்த அல்லாஹ் படைச்சான். இந்த இடத்துல அல்லாஹ் ரஸாக் என்று சொல்லக்கூடிய, உணவளிக்க கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நடந்து கொள்றான். வயிற்றுக்குள்ள வச்சே உணவை,
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் படைக்கப்பட்ட மனுஷன் கடைசியாக தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு ஒரு மனுஷனை படைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? ஆரம்பத்துல இருந்து இப்படி பொறுமதியாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா பலகீனமான முறையில அல்லாஹ் வெளியாக்குனதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனமாகத்தான் படைச்சான். அல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாயினுடைய வயிற்றில இருந்து நீங்க வெளியே வரக்குள்ள லா தஅலமூன ஷைஅ, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் சொல்ற ஒன்றும் தெரியாது. பசி என்று சொல்ல தெரியாது, உம்மா யாருன்னு தெரியாது, வாப்பா யாருன்னு தெரியாது, வந்திக்கிற இடம் எங்கன்னு தெரியாது, உங்களோட ஊரு தெரியாது, எங்க தூங்குறீங்கன்னு தெரியாது, எதை ஒடுக்குறீங்கன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. லா தஅலமூன ஷைஅ. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா, அதுக்கு பின்னால பலகீனத்துக்கு பின்னால அல்லாஹ் ஒரு சக்தியை தார். கொஞ்ச நாள் போகல என்ன செய்யறாரு? கையால பிடிக்கிறார், ஒன்னாண்ட காலால எலும்பி நிக்கிறாரு, பிடிச்சு கொண்டு நடக்கிறாரு. அதுக்கு பின்னால ஓடுறாரு. அதுக்கு பின்னால பருவ வயசு அடைகிறாரு, வாலிப வயசு அடைகிறாரு. இப்படி ஒவ்வொரு நிலைமைக்கு வந்த பின்னால் அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல மின் குல்லி குவத்தின் ضعஃபா, இப்படி மனுஷன் சக்தி அடைந்ததுக்கு பின்னால மறுபடியும் என்ன செய்யறான்? அல்லாஹ் அவங்கள பலகீனமாங்களா அடுத்த சைக்கிளுக்கு அல்லாஹ் மாத்துறான். வயசாளி ஆயிட்டாரண்டா, சின்ன குழந்தையிலமாய்த்தான் நீப்பாரு. வாலிபத்துல பிடிச்ச மாதிரி எதையும் பெருசா தூக்கி இல்லாதவருக்கு, பெருசா ஓட இயலாது, பெருசா அவசரமாக நடக்க இயலாது, அவசரமா ஒன்றையும் செஞ்சு கொள்ள இயலாது, திரும்பவும் பலகீனமாக மாறுறாரு. அல்லாஹ் எங்களை பத்தி விளங்கப்படுத்துறான், இவ்வளவுதான் மனுஷன், உன்னுடைய நிலைமை ஒன்று இவ்வளவுதான். இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை தான் முக்கியமான ஒரு கட்டம் சகோதரர்களே. அதுதான் எங்களுடைய இந்த வாலிபத்திலிருந்து வயோதிபம் அடைகிறதுக்கு இடையில உள்ள காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அல்லாஹ் தந்திக்கிற ஒரு அமானியமான காலம் இது. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, அல்லாஹ் பலகீனமாக படைச்சு அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன சொல்றான்? وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ, உங்களுக்கு கேட்கிற கேள்வி புலன், வல்-அப்சார பார்க்கிறதுக்கு பார்வை, வல்-அஃஇதா சிந்தனை செஞ்சு வாழக்கூடிய அந்த அறிவை யாரு தந்த? அல்லாஹ் தான் தந்தது. அதுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, நிச்சயமாக உங்களுக்கு தந்த இந்த நியமத்திலே நாளை கியாமத்து நாளில ஒன்றொண்டா கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒன்றொண்டா அல்லாஹ் விசாரிப்பான். எனவே எதை பத்தி விசாரிக்கப்படுவதோ அது ஒன்று அமானிதமான விஷயமாகத்தான் இருக்கு. ஏதாவது ஒன்று அமானிதமா கொடுத்திருந்தா தான் அதை பத்தி நாங்க விசாரிப்போம். அதுக்கு மோசடி செய்யப்பட்டா தான் அவர் மாற்றிக்கொள்வாரே. அதுல மிக முக்கியமான ஒரு பருவம் தான் சகோதரர்களே இந்த வாலிப பருவம். கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள வயசு, அதுக்கு முன்னால உள்ள வயசு, கல்யாணம் முடிச்ச புதுசில உள்ள வயசு. நாங்க நினைச்சு கொள்ளப்படாது இது அல்லாஹ் எங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு தந்த ஒரு சக்தி என்று சொல்லி. இந்த வயசுல செய்யாட்டு இந்த வயசுல செய்யறேன்னு கேட்பாங்க சிலவங்க. தவறுகளை செஞ்சு கொண்டு பாவத்தை செஞ்சு கொண்டு கேட்பாங்க, இப்ப செய்யாட்டு எப்ப செய்யற? வயசாலியாய் செய்ய போறா? சின்ன பிள்ளையிலதான் எங்களுக்கு விளப்பம் இல்லை இதெல்லாம் செய்யறதுக்கு, இப்பதான் விளப்பம் வந்தீங்குது, இப்ப செய்யாம எப்ப செய்யறேன்னு கேட்பாங்க. நவுதுபில்லாஹ். அதுக்கு தரப்பட்ட வயசுல சகோதரர்களே அல்லாஹ் மானிதமா தந்திக்கிறான். அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் தான் இருக்குமாங்க.
அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த கியாமத்துடைய நாள்ல 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதுல ஒருத்தர் தான் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையில அல்லாஹ்வுடைய இபாதத்துல தந்த வாழ்நாள செலவழிச்ச ஒரு வாலிபர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நடக்கிற அநியாயம், அல்லாஹ் தந்திக்கிற இந்த சக்தியை வச்சு கொண்டு நாங்க துஷ்பிரயோகம் செய்யறோம், மிஸ்யூஸ் பண்ற மாதிரி. இன்னைக்கு அந்நிய சமுதாயத்தால எங்கட பக்கம் விரல் நீட்டி பேசுற அளவுக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த இனத்தில் இருக்கிறவங்க இப்படித்தான் என்று சொல்ற அளவுக்கு உதாரணம் காட்டப்படக்கூடிய சமுதாயமாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம். யாரையும் குத்தி காட்டல்ல, பேசி காட்டல்ல, இது சொல்லோடுமான அமானிதமான விஷயத்துக்காக வேண்டி சொல்ற சகோதரர். பல விஷயங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பைக் எடுத்துக்கொண்டு ஹெல்மெட்டும் இல்லாம 3 பேரையும் ஏற்றிக்கொண்டு பாஸ்டா போறாங்க, மிக வேகமாக போறாங்க. அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இது எங்கட கெட்டித்தனம் சொல்லி. ஹெல்மெட் இல்லாம போறது அது ஒரு கெட்டித்தனம். யாருக்கு போயிடும்? எங்களுக்கு போயிடும், எங்களுக்கு பவர் இருக்குது என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே. வேகமா போறாங்க, அத பீட் வச்சு சத்தம் போட்டு கொண்டு போறாங்க. இவங்க நினைச்சு கொண்டு போறாங்க எங்களை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறாங்க, எங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க என்று சொல்லி. நவுதுபில்லா. ஆனா நடக்கிறது அடுத்த பக்கம் தான். பாக்குறவங்க பத்வா செய்யறாங்க. எங்கட காதால எவ்வளவு நாங்க கேட்டி, அவனுக்கு மட்டும் இல்ல பதுவா, உம்மா பாப்பாக்கும் சேர்த்து பதுவா. உம்மா பாப்பாக்கும் சேர்த்து பதுவா. ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாங்க, பிரஷர் காராக நிப்பாங்க ரோட்ல வயசாளி. வேகமா சத்தத்தை போட்டுக்கொண்டு போகக்குள்ள அவங்க டென்ஷன் ஆகினா அவன வாயால பதுவா செய்யணும் அவசியம் இல்லை. அந்த டென்ஷன் போதும், உள்ளத்துல வரக்கூடிய அந்த திடுக்கம் நடுக்கம் போதும் அவனுடைய வாழ்க்கை நாசமா போறதுக்கு. சகோதரர்கள், யாருக்கு பதுவா செய்யற நோக்கத்துல சொல்லல, நடக்கிற யதார்த்தத்தை சொல்றேன் நான். வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆகுது. எத்தனையோ அப்பாவிகள். ஒரு மனுஷன், இலங்கையில நடந்த சம்பவம் தான். ஒரு கூலி தொழிலாளி, கூலி தொழில் செய்யறவர், 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் படிக்கிறது, ஒன்று கை குழந்தை, இன்னொன்று வளர்ந்து வார பருவத்தில் உள்ளது. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். காலையில தொழிலுக்கு போறாரு பைஸ்கல்ல. 4 வாலிபர்கள் ரேஸ் வந்தவங்க. அவர்ல பட்ட படுவ அவர் அந்த ஸ்பாட் ஒரே இடத்துல, அந்த இடத்திலே அவரை உயிர் போகுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடிச்சவங்க 2 பேர் சீரியஸ் ஹாஸ்பிட்டல்ல, அடுத்த 2 பேர் எப்படியே தப்பிட்டாங்க. இப்படி சம்பவம். இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படிப்பினை நிறுவுறாங்க. இவங்கட இந்த ஒரு ஃபன்னுக்காக வேண்டி ஒரு 10 நிமிஷம் அவங்களோட அந்த வேடிக்கை, அந்த ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி இந்த முழு குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையே அவங்க கேள்விக்குறியாகிட்டு பேசிக்கிறாங்க. அந்த படிக்கிற பிள்ளைகள் எந்த ஒரு வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஒரு ஏற்பாடும் இல்லை, அவங்களுக்கு வருமானத்துக்குரிய எந்த ஏற்பாடும் இல்லை. அந்த மனுஷன் கூலி தொழில் ஏதாவது கிடைச்சா செஞ்சாத்தான் அந்த வீட்டுக்கு அந்த வருமானம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவரை படிக்கிற 2 பிள்ளைகள் வேறு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல வரக்கூடிய அந்த ஏக்கம், அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனைவியுடைய உள்ளத்துல வரக்கூடிய அந்த கவலை,
அநியாயம் செஞ்சவங்களை நிம்மதியா வாழ விடுமா சகோதரர்களே? அவங்க வாலிபர்கள், இன்னும் திருமணம் முடிச்சில்லை. அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு இன்னும் காலம் இருக்குது. இவ்வளவு தூரம் அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியா கொண்டு போக இயலும் அவங்களுக்கு. இந்த உள்ளத்துல வரக்கூடிய ஒரே ஒரு கவலை போதும் அவனுடைய முழு எதிர்காலமும் வீணாக போறதுக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி எத்தனையோ சம்பவம் நடக்குது. இதுக்கு இந்த வாலிபர்கள் மட்டும் அவங்கள மட்டும் குத்தம் சொல்லி போதாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். ஒரு ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணிகள் பெற்றோர்கள். ஆசிரியர்கள், உஸ்தாதுமார்கள், இவங்கட அவங்களோட கொஞ்சம் காலம் தான். ஒரு நாள்ல ஒரு 8 மணி நேரம் தான் ஆசிரியர்களோட இருப்பாங்க. அதுலயும் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு ஆசிரியர் அடிச்சிட்டா அல்லது கொஞ்சம் கோபமா ஏசிட்டாரண்டா அவர் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும் போயிட்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் இப்ப வாழ்றோம். ஆரம்பத்துல முந்தைய காலத்துல ஒரு சேர் அல்லது ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஹசரத் ஒண்ணு எங்களுக்கு அடிச்சிட்டா வீட்டுல போயிட்டு எங்களுக்கு அடிச்சேன்னு சொல்றதுக்கு பயம். ஏன் அடிச்சேன்னு சொல்லி வீட்டுல மறுபடியும் அடிப்பாங்க. ஏன் அடிச்ச? நீ ஏதாவது செஞ்சிருப்பாய், ஏதாவது குத்தம் செஞ்சிருப்பாய், என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. விசாரிச்சு எங்கட குத்தம் பிடிபட்டா வீட்லயும் அடிப்படும். அப்படி ஒரு காலம் தான் இருந்துச்சு ஆரம்ப காலம். ஆனா இப்ப சுதந்திரம், தவறு செய்யறதுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுவது. எல்லாரையும் குத்தம் சொல்லல, ஒரு சில பிள்ளைகள். அவங்களுக்கு தைரியம் என்ன? எங்களை தட்டி கேட்கறதுக்கு எங்களோட உமா அப்பா இருக்கு. சேர் அடிச்சுட்டாருண்டா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் போய் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நிமிஷம் வாப்பா நிப்பாரு சேருக்கு முன்னால, அதட்டி கேட்பாரு, ஏன் அடிச்சேன்னு கேட்பாரு. அப்படி இல்லாட்டி பொலிசிக்கு இழுப்பாரு. அப்படி என்ற தைரியம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஒழுக்கம் கற்பிக்கிற நேரத்துல ஒரு காரசாரமான முடிவுகள் எடுக்கப்படும் தான். அதனாலதான் ஆரம்ப காலத்துல அடிச்சாலும் என்ன செய்வாங்க, சேர்கிட்ட கேட்பாங்க, ஏன் அடிச்சீங்க? அப்படியா, இப்படி செஞ்சா இன்னும் அடிய பயம் இல்லை, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கு பின்னால என்ன செய்வோம், பயந்து அதுக்கு பின்னால செய்ய மாட்டேன். ஏன்? வாப்பா சொல்லிட்டாரு அடிக்க சொல்லி, இதுக்கு பின்னால செஞ்சு மாட்டினா இவரும் அடிப்பது, வீட்டுல போனா வாப்பாவும் அடிப்பாரு, அதனால செய்ய மாட்டேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். மகன் கையில பைக் எடுக்கிறான்டா, வாப்பா பார்க்கணும் இவனுக்கு லைசன்ஸ். லைசன்ஸ் இருந்தாலும் இவன் சரியாக வாகனத்தை ஓட்டுவானா? இவன் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வெளியே போறானா? இவன் போற ரோட்ல கூடிய அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன புள்ள ரோட்ல பைக்ல போறத கண்ணீங்களா, எப்படி போறாருன்னு விசாரிங்க. இதை விட்டுட்டு நாங்க என்னென்னமையோ விசாரிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்த வீட்டுக்காரன் புள்ளைய பத்தி நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். அவன் பாஸ்டா போறாமே, அங்க போய் துட்டாமே, இவர்கிட்ட புள்ள போற இவருக்கு தெரியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த சமுதாயம் அவங்க எப்படி வேணும்னாலும் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க ஒன்று செய்யக்குள்ள நாங்க ஹைலைட் ஆன ஆக்கள், ஏதாவது செஞ்ச அவசரமாக வெளியே தெரியறதுக்கு நாங்க ரெடி ஆகிக்கிற சமுதாயம். நாங்க என்னத்தை சொல்றேன்டா, ஒவ்வொரு உசிரும் பொறுமதியானது, ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பொறுமதியானது. ஆக்சிடென்ட் ஆகி கால்கை உடைஞ்ச பின்னால ஹாஸ்பிட்டல் அதை சமைக்கலும் என்று சொல்ற அந்த மென்டாலிட்டியில இருந்து நாங்க வெளியே வரோம் சகோதரர்கள். ஹாஸ்பிட்டல் இதானே பார்த்து கொள்ளையிலும், செலவு தானே அது செஞ்சு கொள்ளையிலும், வாரது வரட்டும், நாங்க போற மாதிரி போவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வாலிபு சமுதாயத்தை நாங்க ஒரு வழிக்கு கொண்டு வரோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் காட்டினாங்க. ஒவ்வொரு வாலிபர்களும்
ஒவ்வொரு யுத்தத்துக்கு தளபதிகளாக போனாங்க. வாலிபர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. எனவே சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுஸிர்து பிஷ்ஷபாப், இந்த தீனுக்காக வேண்டி எனக்கு அதிகமாக உதவி செஞ்சது இந்த வாலிபர்கள். எப்படி எப்படியோ போய்த்து கொண்டு இந்த வாழ்க்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் திருப்பி அவங்க அந்த பக்கம் கவனம் செலுத்த வச்சாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க முழு ஊரையும் திருத்த போனோம் என்று சொன்னா அது கஷ்டம். எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், சாப்பாடு போடணும், ஸ்பெஷலா ஒருத்தர் அழைப்பிச்சு அவரை வச்சு பயானம் செய்யணும். ஒருத்தர் கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தூங்கி கொண்டிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெளியே கைவார அடிச்சு கொண்டிருப்பாங்க. அது நடக்கிற காரியம் இல்லை. ஒரே ஒரு வழி, நாங்க எங்களை திருத்திக் கொள்வோம். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல தியரி. அது குர்ஆன்ல தியரி என்ன? அல்லாஹ் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டு வச்சிருக்கிறான், ஒருத்தரை திருத்தோணும்டா. பெரிய அநியாயக்காரனா இருப்பாரு, நாங்க பார்த்து கவலைப்படுவோம். திருந்திரானும் இல்லை, இவனுக்கு ஹிதாயத் கிடைக்குதும் இல்லை, இவனுக்கு நேரான வழியும் கிடைக்குது இல்லைன்னு சொல்லி. அது குர்ஆன்ல தியரி. என்ன அல்லாஹ் சொல்றான்? இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின். எல்லாரும் தெரிஞ்சிருக்கணுமான ஒரு தியரி தான் இது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும் இதை. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின். எந்த ஒரு கூட்டத்தையும், எந்த ஒரு தனி நபரையும் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் மாற்ற மாட்டான். அவனோட பாட்டுல விட்டு வைப்பான், திருத்த மாட்டான், நேரான வழியை காட்டவும் மாட்டான். எது வரைக்கும் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவங்களாக திருந்தோடும் என்று சொல்லி அவங்க நினைக்கும் வரைக்கும் அவங்கள அல்லாஹ் திருத்த மாட்டான். அவனோட உள்ளத்துல வரும், நான் திருந்தோடும், நான் மாறோடும், எந்த பிள்ளைய திருத்தோடும், அடுத்த வீட்டு பிள்ளைய திருத்தல, எந்த வீட்டு பிள்ளைய நான் திருத்தோடும். அடுத்த வீட்டு பிள்ளைய அவரு திருத்திக் கொள்ளுவார். அவருக்கும் சொல்லணும். அநியாயம் நடந்தா அதை சொல்லணும். பேத்து இவரை பேத்து திருத்த போறல, சொல்லணும். இப்படி ஒன்று நடக்குது, உங்களோட பிள்ளைய நீங்க பார்த்து, உங்களோட பிள்ளைய நீங்க பார்த்து செஞ்சுக்கோ, எந்த பிள்ளைய நான் திருத்தி. ஒவ்வொருத்தரும் திருந்தோணும் சொல்லி உள்ளத்துல ஆசை வரல, எண்ணம் வரல, அல்லாஹ் அவங்களை அப்படியே அமைச்சிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு தியரி தான் எல்லாரும் விளங்கெடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தந்திருக்கிற இந்த ஆயுள், இந்த வாழ்நாள், இந்த வாலிபம் ஒரு அமானிதம். அல்லாஹ் இதை பத்தி நாளை கியாமத்துல விசாரிப்பான். என்ன செஞ்சா இந்த வயசுல என்று நாங்க சரியான பதில, அல்லாஹ்க்கு திருப்திகரமான பதில சொல்லாம நாங்க அங்கிருந்து நகர முடியாது என்பதை நாங்க நல்லா விளங்கிக் கொள்வோம். எனவே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதை விளங்கி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கடனாளிகளாக, நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் விமோசனத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாலிப சமுதாயத்தை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் உன் பக்கம் இபாதத்தில் ஆசை உள்ள வாலிபர்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இபாதத்தில் யா அல்லாஹ் இன்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பாவத்தில் வெறுப்பை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல முடிவை தருவாயாக. அனைத்து முஸ்லிம் உம்மத்தையும் யா அல்லாஹ் நல்ல உதாரணம் காட்டக்கூடிய நல்ல உம்மத்துகளாக யா அல்லாஹ் நல்ல மனிதர்களாக மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் யா அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் விடுதலையை கொடுப்பாயாக. யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, கைதிகளாக இருக்கிறார்களோ, முஸ்லிம்களில் யாரெல்லாம் கைதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில் கேட்ட ஆமீன் சொன்ன அத்தனை ஹைரான நலவான துஆக்களையும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس وحدوا فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعات، وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، وعليكم بالصدق
فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان إن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحب الدنيا فتكون من الخاسرين، ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وجبلوا في الطلب وتوكلوا عليه. الله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن الحكيم، ونفعني وإياكم بالذكر العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله عز وجل. يقول الله عز وجل في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المباركة: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله عنه، وفاطمة سيدة النساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب سميع مجيب الدعوات يا قاضي الحاجات إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. بارك الله يرحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.